ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். சரி 12 ஆயிடுச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கப்பா. லைக் பட்டனே பண்ணுங்கப்பா. லைக்கும் போட மாட்டேங்கிறீங்க, கமெண்ட்ஸும் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஷேரும் பண்ண மாட்டேங்கிறீங்க. சரிங்களா? நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் என்னோட சேனலே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். லைக் பண்ணீங்கனாலும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க, நம்மளுக்கு லைக் ஒருத்தவங்களாம் வீடியோ போட்டாங்கன்னா 1000 இப்படி போடுறதுக்குள்ள மளமளன்னு ஒரு 15 செகண்ட்ஸ் தான் ஆயிருக்கும். 1000 2000 வியூஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். சரிங்களா? நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம கேட்கல. இருந்தாலும் ஒரு லைக் பட்டனை ஒரு டச் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். சரிங்களா? கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. சரிங்களா? ஓகே. எனக்கு என்ன சீரியல் ரிவ்யூ பண்றதுன்னு எனக்கு தெரியல. வேற ஏதாவது உங்களுக்கு சீரியல் ரிவ்யூ பண்றதா இருந்தா கூட எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நான் வீரா போட்டேன், சந்தியாராகம் போட்டேன். சந்தியாராகம் நான் இப்பதான் பார்த்து முடிச்சேன். அது என்ன ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு. சிவராமனை கொண்டு போய் நிக்க வச்சு மறுபடியும் ரகுராமுக்கும் சிவராமனுக்கும் சண்டையை மூட்டி விட்டா மாயா. சரி, நீ சந்தியாராகத்தை பத்தி நம்ம அடுத்த ரிவ்யூ பண்ணிடலாம். சரியா? இப்ப வந்து அண்ணா சீரியலை பத்தி ரிவ்யூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். அண்ணா சீரியல் எத்தனை பேர் பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. சரி, என்ன பண்றதுன்னே தெரியல. இப்போ ஒரு அண்ணா சீரியல் இப்பதான் முடிஞ்சது. 11 மணிக்கு முடிஞ்சது இல்லையா? 11:30க்கு. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்றது? இது ஒரு அந்த ரத்னாவை போட்டு பழி வாங்குற மாதிரிலாம் சீன் வந்துச்சுங்களா? சரி, இதை பத்தி ஒரு ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படின்ட்டு மைண்ட்ல தோணுச்சு. அதனால சரி போட்டுடலான்னு போடுறேன் கேஸ். சரிங்களா? சரி, அண்ணா சீரியல் எத்தனை பேர் பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. அண்ணா சீரியலை பொறுத்தளவு நான் ரிவ்யூ மட்டும் பண்றேன் கேஸ். எனக்கு எபிசோடெல்லாம் எனக்கு பேசணும்னு எனக்கு இஷ்டமே வரமாட்டேங்குது. ஒண்ணுமே இல்ல கைஸ். அந்த நாடகத்துல ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு சவுந்தரபாண்டியன் சப்ப வில்லனுங்க. சரிங்களா? அந்த சப்ப வில்லனை ஒரு அடி போட்டு சண்முகம் போய் ஒரு அடி அடிச்சேன்னு வச்சுங்களேன், செத்தே போயிருவான் அந்த ஆள்லாம். அவனை கொண்டு வந்து வில்லனா போட்டுக்கிட்டு அந்த குடும்பத்தை, இந்த சவுந்தரபாண்டிக்கு அந்த குடும்பத்து மேல என்னதான் வன்மமோ தெரியல. இல்ல என்னதான் பகையனே எனக்கு மூளை தெரியல கைஸ். அந்த நாடகத்துல மூளை ஒரு லாஜிக் இருக்கான்னு பாத்தீங்களா? ஆனா உன சண்முகத்தை வந்து வெறும்பையனே பேசுறதா இருக்கட்டும், இல்ல வந்து சூடாமணியத்தான் இந்த ஆளுதான் போய் கொலை பண்ணிட்டு சூடாமணி மேல பழியை ஏத்துக்க சொல்லி இவன் தான் ஜெயிலுக்கு அனுப்புவான். இந்த அம்மா அண்ணனுக்காக ஜெயிலுக்கு தானே போகும், நல்லது தானே செஞ்சுச்சு அண்ணனுக்காக. அப்புறம் எதுக்கு இந்த ஆள் வந்து எதுக்கு தானே சண்முக குடும்பத்துக்கு மேல இத்தனை வன்மம் தான் நான் எனக்குன்னு தெரியல. மக்களுக்கெல்லாம் வன்மத்தை சொல்லி தர்றீங்களா? ஒரு குடும்பத்து மேல எப்படி வன்மத்தை பொழியுறது அப்படின்னு சொல்லி அண்ணா நாடகத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு கேவலமா இருக்குது. ரொம்ப கேவலமா இருக்குது கைஸ். கட்டி கொடுத்தா தங்கச்சிகளோட வாழ்க்கைய பார்த்துக்கிட்டு புருஷன் பிள்ளைகளோட சந்தோஷமா இந்த மிலிட்ரி படம் பார்த்திருக்கீங்களா? சத்யராஜுக்கு 4 தங்கச்சி இருப்பாங்க. மிலிட்ரி அதுல பாத்தீங்கன்னா 4 தங்கச்சிகளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து 4 தங்கச்சிகளையும் ஒரு அந்த மாதிரி எடுத்தா நாடகம் நல்லா இருக்கும். எல்லாரும் ஒரு குழந்தை குட்டியோட சந்தோஷமா. நாடகங்கள் யாருமே அந்த மாதிரிலாம் இப்ப எடுக்க மாட்டேங்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் வன்முறை, சண்டை, சச்சரவு, மாமியார் மருமக பிரச்சனை, மாமனார் மருமகன் பிரச்சனை. சரிங்களா? இதுல வேற பேய், பிசாசு, பூதம் என்னென்னமோ. அது நினைத்தேன் வந்த நாடகம்லாம் எதுக்கு இன்னும் ஓடுதுன்னே தெரியல. பொம்மி வெளியே வருவாங்களாமா, மறுபடியும் யாரோ வந்து பிடிப்பாங்களாமா. ஏன்டா? ஏன் நாடகம் கண்டென்ட் இல்லைன்னா முடிச்சு விட்டு போங்க. ஏன் என் நேரத்துக்கு மேல எங்களையும் போட்டு பைத்தியக்காரங்களை ஆக்கிட்டு இருக்கிறீங்க? சரி, ஓகேடா, நம்ம ட்ராக் மாதிரி போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அண்ணா சீரியல்ல என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ரத்னாவை வந்து ரொம்ப கேவலப்படுத்துறாங்க. அந்த இவன் இருக்கான் பாருங்க, வேலைக்காரன், சவுந்தரபாண்டியோட வேலைக்காரன் ஒருத்தர் இருக்கான் தெரியுமா? சனியனா? பேருக்கு ஏத்த மாதிரியே தான் வேலை பார்க்குறாரு சனியன். சரியா? 4 ஆளை செட் பண்ணி இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த 4 பேருன்னு வைங்களேன், அந்த 4 பேரை செட் பண்ணி ஆளை கவுக்குறதே இந்த சனியனோட வேலை தான். 4 பேத்துக்கு காசை கொடுத்து எப்படி கேவலமா பேசணுமோ ஒரு பொண்ணை கேவலமா பேசுறாங்க. சொல்லி கொடுக்குறாங்க. மக்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க. அதுல ஒருத்தன் கேட்பான், அந்த சீன்ல பாத்தீங்கன்னா, என்னதான் இருந்தாலும் பொம்பளை தானே, என்ன பொம்பளைன்னா அவளை கேவலமான்னு தான் நானும் கேக்குறேன். இன்னைக்கு ஆண்களுக்கு நிகரா பெண்கள் வந்து எவ்வளவோ தூரம் வளர்ந்து வந்தாச்சு. சும்மா இப்ப பழைய ஓட்ட ரெக்கார்டாட்டம் பொம்பளை தானே பொம்பளை தானே பொம்பளை தானே ஏன்டா கேவலப்படுத்திட்டு இருக்கிறீங்க எப்ப பார்த்தாலும்? என் பிரின்சிபலா ஒரு லேடி இருந்து ஒரு ஸ்கூலை நிர்வாகம் பண்ணா உங்களுக்கு எல்லாம் பொறுக்காதா? நான் அதுதான் கேக்குறேன் நானு. எத்தனை ஸ்கூல்ல லேடிஸ் தான் பிரின்சிபலா இருக்காங்க தெரியுமா? ஒரு பொண்ணை எவ்வளவு கேவலப்படுத்தி பேசணுமோ அவ்வளவு கேவலப்படுத்தி பேசுறாங்க. அந்த பியூனு அவன் ஒரு உள்ளாளு,
அது கட்ட பொண்டாட்டி மேல இப்படி ஒரு பழிய சொல்றமே இந்த ரத்தனத்தோட புருஷன் இருக்கான் பாருங்க. அவ அந்த அந்த வெங்கடேஷ் அவன் எல்லாம் என்ன நடிக்கிறானே எனக்கு தெரியல. நாடகத்துல இருந்து முதல்ல அவனால தூக்குங்க. கேவலம் முடிச்ச கேரக்டரா இருக்குது. கட்டின பொண்டாட்டி மேல இப்படி நம்ம பழி போடுறோமே அந்த நாய்க்கு சுத்தமா அறிவே இல்லை. சண்முகம் வந்து ஒரு அட்டி அப்புவான் பாருங்க ஒருத்தரை. இந்த மீசக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சந்தியா ரகத்துலயும் நிப்பாங்க பஞ்சாயத்துல பாத்திருக்கீங்களா? அந்த 4 பேர் மீசக்காரங்க. இந்த 4 பேர் மீசக்காரங்களை எங்கிட்ட இருந்துடா பிடிப்பீங்க? எத்தச்சோட மீசடா வச்சுட்டு வர்றாங்க எல்லாரும். அதுல அந்த ஒருத்தன் பேசுவான் பாருங்க ரத்தினத்தை தப்பா, அவன் சந்தியா ரகத்துலயும் இருப்பான் அந்த ஆளு. பஞ்சாயத்துல நிப்பான் பாருங்க அந்த ஆளு. சோ எல்லாம் இது ஒரு 500 பேர்த்த கூடயே வச்சுக்கிறாங்க. ஓகே, சோ அவ்வளவுதான் கைஸ். இவன் வந்து தங்கச்சி வாழ்க்கையிலேயே பாத்துக்கிட்டே இருக்கட்டும். அவன் வாழ்க்கையை எப்ப டாக்டரோட வாழ போறான்னு தெரியல. சரியா? இந்த சவுந்தரபாண்டிய பார்த்தால் இவங்க குடும்பத்தை பழி வாங்கிக்கிட்டே இருக்கட்டும். ரொம்ப கேவலமா இருக்கு கேஸ். போர் அடிக்குது நாடகம். சவுந்தரபாண்டியெல்லாம் ஒரு வில்லன் சொல்லி கரெக்டா சவுந்தரபாண்டிக்கு மட்டும் எல்லாமே கரெக்டா அமையுமாமா. வெங்கடேஷ வந்து மனசை மாத்துவானாமா. கரெக்டா அந்த மயக்க மருந்தை கொடுத்து விடுவானாமா வெங்கடேஷ் கிட்ட. ரொம்ப கேவலமா இருக்கு அண்ணா சீரியல். தயவுசெய்து இந்த சீரியல்ல